ஓகே, இப்போ உங்களுக்கு விசாவும் லண்டன்ல இருக்கிறது தான் உங்களுக்கு முக்கியம். நான் இல்ல, அத்தானே. நீ முக்கியம் தான், ஆனா இங்க எல்லாத்த விட விசா தான் இங்க எல்லாம். முதல்ல பயம் இல்லாம இந்த நாள் நடமாடு தெரியவா அப்படின்ற கிரண். அப்ப நாங்க ப்ளீஸ் சுமன், ஏதாவது சொல்லி என்ன மனசை கவலைப்படுத்தாத. அப்ப கிரண், அப்ப உங்களோட முடிவு என்னது? சொல்லுங்க கிரண். எங்கட காதலை நீ முடிச்சு கொள்றதா நல்ல முடிவு. நீ வாசியக்கா சொல்றபடி கேள், அதுதான் உனக்கு நல்லது. நானும் சித்தப்பா பார்க்குற யாரையும் விசாவுக்காக கட்டுறேன். எங்கட காதல் சேர்ந்து வாழ்க்கை அநியாயமாக போகிறத விட அந்த காதல் பிரிஞ்சு 2 பேற்ற வாழ்க்கையும் நல்லா இருக்கிறது எனக்கு சரி போல இடக்கு. வாழ்வின் எல்லா அம்சங்களையும் இன்று குடியுரிமை தராசின் நிறுவை முட்கள் மட்டுமே நியாயம் செய்து கொள்கின்றன. உறவுகள், உள்ளன்புகள் என்பதெல்லாம் காலத்தால் பொய்த்து போனபின் பிரிதல்களும் பிறழ்தல்களும் எமக்கிடையே சரளமாய் உட்புகுந்து அவசர இருப்பை ஸ்திரம் செய்துவிட்டன. யுத்தம் மேய்ந்துவிட்டு விரட்டியடித்த ஆத்ம வெளிகளில் இப்போதெல்லாம் பச்சையங்களை காண முடிவதில்லை. உயிர் காக்கும் உக்கிர ஓட்டத்தின் எல்லை புள்ளிகளை பாதங்கள் வருடி கொண்டபின் பழைய நுண்ணுணர்வு தந்திகள் எல்லாம் துருவேறி கிடக்கின்றன. எனவே சமரசம் செய்யும் சமநிலை புள்ளியில் உறவு நிராகரிப்பு செய்யும் என் தேசத்துக்குரியவர்களே, வாருங்கள், சார்பு சிந்தனையற்ற சமதரையில் குந்தியிருந்து பேசுவோம் குடும்பம் பற்றியும் குடியுரிமை பற்றியும். இல்லையேல் குடியுரிமை தராசின் நிறுத்தல் அளவுகளில் காதல் என்பதும் குடும்பம் என்பதும் அடர்த்தி குறைந்த அபத்தங்களாகிவிடும்.